கவுண்டமணி சார் கூட சேர்ந்து இப்போ அவர் சில படத்துலலாம் அடிக்கிற மாதிரி வந்தா எங்களுக்கு அது சிரிப்பா இருக்கும். ஆனா ஒரு வைஃபா நீங்க எப்பா சொல்லிருக்கீங்களா, என்ன சும்மா போட்டு உங்களை அடிச்சுட்டே இருக்காங்க அந்த மாதிரி பேசுறீங்க, ஒரு விளையாட்டு காட்சி கேட்டிருக்கீங்களா? இல்ல கேட்டேன். அது வந்து ஆக்டிங் தானே. ஆக்டிங் தானே. அவரும் எல்லாம் அப்போ 2 பேருமே இங்கே தேனாம்பேட்டையில், கவுண்டமணி சாரும் நாங்களும் தேனாம்பேட்டையில் தான் இருந்தோம். காமராஜர் சாலைன்னுக்கிட்ட ஆப்போசிட் பக்கத்து. ஆமாம். இப்போ இந்த பக்கம் எங்கள் வீடு இருக்கும், ஒரு 4 வீடு தள்ளி அந்த பக்கம் அவங்க வீடு இருக்கும், என்ட்ரன்ஸில் அவங்க வீடு இருக்கும். இப்போ அதனால அந்த இதெல்லாம் இல்லை. இப்போ நான் ஒரு அப்போவே தெரியும் நடிப்பு தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு. நல்ல உங்களுக்கு ஏதாவது யோசனை இருந்தா, வீட்டம்மா வந்து வேற பாக்குறாங்க, அதை புரிஞ்சுக்கணுமே நம்ம நடிப்பு அப்படிங்கறது சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஃபர்ஸ்டே கல்யாணம் முடிஞ்ச உடனே சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு வந்து நடிப்பு 2வது ஷெல்டர், அதுதான் முக்கியம். இல்லை அவங்க ஃபஸ்ட்டு கல்யாணம் முடிஞ்சு என்னை கூட்டிகிட்டு வரும் பொழுதே சொல்லிட்டாங்க, அவங்களுடைய சுச்சுவேஷனை சொல்லிட்டாங்க. என்னன்னா வந்து வீட்டில் தங்க மாட்டேன், நான் போய்கிட்டே இருப்பேன், நான் போனால் தான் சம்பாதிக்கணும். கல்யாணம் பண்ணி அவர் கூட்டிகிட்டு வரும் பொழுது சொன்ன விஷயம், எங்கள் மாமனார் என்கிட்ட சொன்ன விஷயம், உங்களுக்குன்னு ஒரு சின்ன வீடுனாலும் வாங்கிக்கணும். சென்னையில் வந்து அப்போவே 300 ரூபா வாடகையாக இருக்கும்போதே, 84 300 வாடகை இருக்கும் பொழுது என்ன சொன்னாங்க, சென்னையில் வந்து வாடகை கொடுத்து கட்டுப்படி ஆகாது, அதனால் உங்களுக்கு ஏதாவது சம்பாதிக்கிறத சேர்த்து வச்சு ஒரு சின்ன வீடாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னார். மேடம் தானே எல்லாமே, அம்மா தான் எல்லாமே சேர்த்து வைக்கிறது. ஆமாம்மா, எல்லாமே அவங்க தான். இது வரைக்குமே அவங்களுக்கு பணம் என்ன மாட்டாங்க, நம்ம சம்பாதிக்கிறது மட்டும்தான். ஆனால் கொண்டு வர்றதுல பாதியை ஒழிச்சு வச்சு கொண்டு போய் யாராருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒழிச்சு வச்சுட்டு தான் கொண்டாந்து கொடுப்பாரு. அது வேற விஷயம். கொடுக்குறதுனா யாருக்கு, அந்த நலிந்த கலைஞர்கள், அவங்க கூட நாடகத்தில் நடித்தவங்க அவங்க இருப்பாங்கல்ல, அப்புறம் அந்த ஸ்டுடியோவில் வேலை பார்க்குறவங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு புக்ஸ் வாங்குறதுக்கு. இந்த ஸ்கூல் டைம் இப்போ ஜூன் மாதம் வந்தாலே அவ்வளோ பேர் நிற்பாங்க வீட்டில், அந்த புக்ஸ் ஸ்கூல் ஃபீஸ். அப்போ எல்லாம் அவ்வளோ ஸ்கூல் ஃபீஸ். இப்போ மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கிடையாது, புக் ஃபீஸ்க்கு தான் வருவாங்க, நிறைய புக் ஃபீஸ்க்கு தான் வருவாங்க, நிறைய புக்ஸுக்கு வருவாங்க. தீபாவளி டைமில், தீபாவளி பொங்கல் அப்படின்னா நிறைய வருவாங்க, இவங்க மாற்றி வச்சுட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சார் இப்போ இவ்வளோ படங்கள்லாம் நடிக்கிறோம்னா அது எப்பவுமே ஒரு உடலாகவும் அது ரொம்ப உழைப்பு தேவைப்படும், மென்டல் ரீதியாகவும் பயங்கரமாக ஒரு டென்ஷனாகவே இருந்திருப்பீங்களா சார்? எப்பாச்சும் சார் பயங்கர ஷூட்டிங்லாம் போயிட்டு டென்ஷனாலாம் வருவாரா வீட்டில்? அவர் அந்த டென்ஷனே கிடையாது. அது ஒன்று நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சோங்க. டென்ஷன் அவருக்கு வர்றது எனக்கு தான். ஏன்னா நிறைய பழைய பேர் நடிகர்கள் சொல்லுவாங்க, நான் வந்து பயங்கர இந்த சினிமாவில் இருக்கிற இது வந்து வீட்டில் காமிச்சிருவோம், அங்கே இருக்க டென்ஷன். சார் அந்த மாதிரி எப்பவுமே பண்ண மாட்டேன். அம்மாக்கு தான் கோவம் வருமா சார்? ரொம்ப உங்களை விட அம்மாக்கு தான் கொஞ்சம் அதிகமாக கோவம் வருமோ? யாருக்கு? அம்மாவுக்கு. அது என் பேத்தியில்ட்ட கடை தான் தெரியும். நீங்க சொல்லுங்க, தாத்தா பாட்டியோட கோவம், யாரோட கோவத்தை பயங்கரமா பாத்துக்கிறீங்க? 2 பேருமே கோவப்பட மாட்டாங்க. சின்னதா ஒரு அதட்டலோ அடி அடிச்சிருக்காங்களா? சின்ன அடி அடிச்சிருக்க மாட்டாங்க. உங்க தாத்தா அம்மா அம்மா சிரிச்சீங்களே, சிரிச்சதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? அம்மாக்கு பாட்டி கையில வாங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அந்த அளவுக்கு ஒரு அன்பான பாட்டியா? சரி, ஏதோ ஒண்ணு இப்ப ஒரு வேலை இல்ல, ரொம்ப சேட்டை பண்ண மாட்டாங்க பிள்ளைங்க, ரொம்ப சார் மேல கோவப்படுவீங்களா? அது அன்பான செல்லமான கோவங்கள் அதெல்லாம் நிறைய உண்டு. அது நிறைய உண்டு. எந்த விஷயத்துக்கு அடிக்கடி உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் ஏதாவது திட்டுக்கள் சார் வாங்குவார்? அதெல்லாம் இல்லையா? அதெல்லாம் இல்ல.